ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாங்காய் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ கேண்டி தாங்க. மாங்காய் மிட்டாய் சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எப்படி பண்ணலாங்கன்னா, இதுக்கு வந்து 2 மாங்காய் எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை மாங்காய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாங்காயை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட வந்து ஃப்ரெஷ்ஷான புதினா இலை வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து தண்ணி வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்ல பேஸ்ட்டாக நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு அரைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். எடுத்தாச்சுங்க. நல்லா அரைச்சிருக்கோங்க. இந்த மாதிரி அரைக்கணும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நீங்கள் நல்லா கிளறி விடணும். அதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் இது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி மிளகுத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா கிண்டி விடுங்க, கிளறி விடுங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக. இப்போ நம்ம ஸ்வீட் பண்ணையில் உப்பு லைட்டாக சேர்த்துக்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க, ஜீனி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இந்த டைமில் வந்து நான் உங்கள்கிட்ட வீடியோவில் காட்டலை. இப்போ ஃபுட் கலர் வந்து சேர்த்துருக்கேன், லைட்டாக க்ரீன் ஃபுட் கலர். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து வீடியோவில் வந்து காட்டலை. லைட்டாக வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கரைச்சி இதில் ஊற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்து ஸ்ட்ரெச்சர் வந்து பயங்கர நல்லாயிருக்கும். நமக்கு அல்வா மாதிரி நல்லா சூப்பராக கிடைக்கும். அந்த மிட்டாய் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூனு தண்ணியில் லைட்டாக கரைச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா வளவளன்னு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வரணுங்க. இது வந்து பேனில் ஒட்டாத அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த மாதிரி மாற்றணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நல்ல ஜில்லுன்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் செட் பண்ணிக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்தியில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் பீஸாக கட் பண்ணிக்குவோம். லாஸ்ட்டாக வந்து நீங்கள் சுகர் பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான மேங்கோ கேண்டி வந்து ரெடி பண்ணிட்டோம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ பாருங்க, நல்லா பீசஸாக கட் பண்ணிட்டோம். இதில் வந்து நம்ம சுகர் பவுடர் வந்து சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி வடிகட்டி வச்சு பண்ணும்போது உங்களுக்கு வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி வரும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான மேங்கோ கேண்டி வந்து ரெடிங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.